பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். கள்ளக்குறிச்சியிலே இன்னைக்கு பாத்துங்களா, நீதிமன்றம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லா துறையும் இருக்குதுங்க. காவல்துறை ஆபீஸ், மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே இங்க இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதாவது ஒரு மாவட்ட காவல்துறை, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற இடத்துல ஒரு கள்ளச்சாராயம், அதாவது மெத்தனால் என்ற ஒரு சாராயத்தை கொடுத்து இன்னைக்கு 56 பேர் இறந்திருக்கிறார்கள். சில பேர் உசுருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அதாவது காவல்துறையை முதல்ல கொலை வழக்கு பதிவு செய்யணும். இன்னைக்கு அதாவது காவல்துறை அறியாம அன்னைக்கு 20 வருஷமா நீ சாராயம் வித்துட்டு இருக்க மாட்டோம். அந்த கண்ணுக்குட்டி என்பவன் சாராயம் குடிக்கிறது இல்ல, ஆனா சாராயம் வித்துருக்கான். இன்னைக்கு சிபிஐ சிஐடி போட்டு சென்னையில வந்து சிவகுமார் என்ற ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்துக்கலாம், சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? அதாவது ஒரு தொடர்ச்சியாக பழங்குடி மக்களுக்கு பட்டா வேண்டி போராடுறோம். ஆனா அதாவது பல ஆண்டு காலமா பூர்வீகமா போராடிட்டு இருக்கிறோம். ஒரு பட்டா கொடுக்கறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வக்கில்ல. ஆனா 20 வருஷமா இங்க சாராயம் இருக்கிறான். 20 வருஷமா கள்ளச்சாராயம் வந்து நூற்றுக்கணக்கான உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்க செத்து மறித்து கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சையே பல வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு 2 பசங்க அப்பா அம்மா இல்ல. இன்னைக்கு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலம் என்ன ஆச்சு? அவருடைய படிப்பினுடைய எதிர்காலம் என்னாச்சு? அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னாச்சு? குடும்பம் இன்னைக்கு நடுத்தெருவில் நிக்குது. இன்னைக்கு கல்வராயன் மலையிலே நாங்க வச்சிருக்கோம். 19ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்க சொன்னோம், மாவட்ட செயலரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் தோழர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. அன்னைக்கு 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு ஒரு 12-3 மணி அளவுல தான் இந்த செய்தி கிடைக்குது. அன்னைக்கு நான் அந்த சாராயத்தை பத்தி பேசலாம். வெள்ளிமலையில எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் சாராயம் தான், எல்லா இடத்துலயும் சாராயம் காத்துறோம். ஆனா அந்த எஸ்ஐ கரியாலூர் எஸ்ஐ கிட்ட சொன்னா கள்ளச்சாராயம் தாலுகா ஆபீஸ், பிடிஓ ஆபீஸ், குழந்தைகள் அதாவது ஏகலவ பள்ளி ஸ்கூல் இருக்குது, அங்கே விற்கிறான். போய் அங்க நாங்க அந்த எஸ்ஐ கூப்பிட்டு சொல்லலாம், சார் இந்த சாராயம் காத்தலாம் சார், இங்க வந்து சாராயம் பைக்கில் வச்சுட்டு விற்கிறோம், இங்க பள்ளிக்கூட ஸ்கூல்ல இருக்குது பார்த்து உடனே பிடிச்சாரு. அந்த எஸ்ஐ சொன்ன பிறகுதான் சாராயம் பாயிட்டு போல பள்ளிக்கூடம் எல்லாம் சாராயமா விற்கிறாங்க. அதனால கல்வராயன் மலையில அதாவது எல்லாரும் அதாவது பழங்குடி மக்கள் எல்லாமே குற்றவாளி கிடையாது. சாராயம் காய்ச்சலுக்கு கடுமையான தண்டனை வேணும். ஏழிய பயிரில் மேயும் போது அதாவது அந்த பயிர் எப்படி எல்லாமே எப்படி பாதுகாப்பா இருக்கும். அதாவது முதல்ல காவல்துறை தான், அதாவது சாராயம் வித்து 20 வருஷமா வித்துட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு தெரியாத இருக்கமா, அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாத இருக்கமா, மாவட்ட எஸ்பிக்கு தெரியாத இருக்கமா. உளவுத்துறை ஒரு உலகத்துல போட்டிருக்குது. அதாவது உளவுத்துறையுடைய வேலை என்ன வேலை? எவன் சாராயம் காத்தா, எவன் குற்றம் செய்யறான், இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை காவல்துறை வேலை. ஆனா அந்த குற்றப்பிரிவும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எங்க போச்சாங்க? நீங்க பாத்தீங்கன்னா மது விலக்கு அமலாக்க பிரிவா கரியாலூர் காவல்துறையுமா இன்னைக்கு கல்வராயன் மலையிலே சாராயம் காத்திரத்துக்கு அந்த சமூக விரோத ஒரு சில குறிப்பிட்ட சில கும்பல் சாராயத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு மதுவிலக்கு டிஎஸ்கே ஒரு அம்மா வராங்க, நேரம் பாத்தீங்களா அந்த விருந்தாளி வீடு மாதிரி போடும். அந்த அம்மா போய் உட்காந்துக்க, நீ மாமல் குடியா, நீ எவ்வளவு வேணாலும் வித்துக்கா, கரியாலூர் காசுல அப்படிதான். அந்த மாமல் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர் அங்க இருக்கிறாங்க, ஒரு சில புரோக்கர். அந்த புரோக்கர் என்ன பண்ணுவோம், கவர் மூலமா அங்க பணம் போயிடும், யாரா கரியாலூர் காசுக்கு போயிடும். அதாவது கல்வராயன் மலையில போறப்பட்ட பேர் சாராயம் விற்கலாம், ஆனா எல்லாரும் கிடையாது. ஆனா அந்த சாராயம் விற்கிறதுக்கு முன்ன மோகன்ராஜ் எஸ்பி ஒரு நல்ல ஒரு எஸ்பி இருந்தாரு. மாசம் வருவாரு, மாசம் வந்து அந்த மலையில ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று போடுவாரு, சாராயத்தை ஒழிச்சாங்க. அவர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? அதாவது இலவச கறவை மாடு கேட்டா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழியா ஒரு மீட்டிங் வச்சு நடத்துவாரு. ஆனா இந்த எஸ்பி வந்த பிறகு அந்த மாதிரி வேலையால கிடையாது. ஆனா இப்ப பாத்துக்கலாம், சாராயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு காவல்துறை தான் இந்த ருச்சியா. காவல்துறை மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பல ஆண்டு காலமா இப்ப போராடிட்டு இருக்கோம். கல்வராயன் மலையிலே போராடிக்கிறோம், பட்டா வேணுக்கு போராடுறோம், குடிநீர் வசதி செய்து கொடுத்து போராடுறோம், சாலை வசதி செய்து கொடுத்து போராடுறோம். 1965 இருந்து நான் போராடிட்டு இருக்கோம் பழங்குடி மக்களுக்காக. ஆனா இன்னும் எந்த சலுகையும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கடுமையா இப்படி ஒரு சம்பவம் நாட்டையே அதாவது ஒரு நடுங்க கரியறங்கி வச்சு கொண்டிருக்கிறது. எனவே இந்த சாராயத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இறந்து போனவங்களுக்கு 50 லட்சம் நிதி அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்து பேச வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் எடுத்து
60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டுள்ளனர். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதன் விளைவு மிகவும் பெரிதாக இருக்கும். இதை தொடர்ந்து இருந்தால் வருங்கால இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கெடுதலாக அமையும். இதை முற்றிலும் தவிர்க்குமாறு மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதை தொடர்ந்து நிறுத்தாவிட்டால் மீண்டும் மீண்டும் ஆர்ப்பாட்டம் போன்ற பல முயற்சிகளை எடுப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். உயிரிழப்பின் காரணமாக ஒரு அசாதாரணமான நடவடிக்கை என்பது இன்றைக்கு மாநிலம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நடந்த நிகழ்ச்சி என்பது 19ஆம் தேதி என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் கல்வராயன் மலையில் இருக்கின்ற எங்களுடைய ஒன்றிய கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே கூட கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலையில் இருந்து முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வராயன் மலையில் இருக்கின்ற அந்த கட்சியை பொறுத்தவரையில் மாதத்தில் ஒரு நாள் ஒரு நோட்டீஸ் போட்டு ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள். அந்த போராட்டத்தை நடத்துகின்ற பொழுதெல்லாம் அதிலே கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக கல்வராயன் மலையிலே ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடந்த மறுநாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 நாள் 3 நாட்களில் அந்த காவல்துறை, அங்கே இருக்கிற காவல்துறையினர், கலால் துறையில இருக்கின்றவர்கள் அந்த பகுதியிலே இருக்கின்ற கள்ளச்சாராயத்தை காய்ச்சுகின்ற அந்த நடவடிக்கைகளை ஒழிக்கின்ற அளவிலே ஒரு காட்சிப்படுத்துகின்ற ஒரு காணொலியை வெளியிடுவார்கள். என்னவென்று சொன்னால், நேரடியாக பாதிக்கப்படுகின்ற, அதாவது காய்ச்சுகின்ற இடங்களுக்கு சென்று அந்த பானைகளை உடைத்தெறிவதும் அந்த அங்கே இருக்கின்ற கருவிகளை உடைத்தெறிவதும் ஆக ஒரு காட்சியாக, காணொலியாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் 19ஆம் தேதி நடந்திருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த தாசில்தாரிடத்திலே எங்களுடைய கோரிக்கைகளை வந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த தாசில்தாருக்கு அந்த 4 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அந்த 4 பேர் இறந்தது உங்களுடைய பகுதிதானா என்று மறுமுனையில் இருந்து கேட்கிறார்கள். என்னவென்று பார்க்க வேண்டும். நாங்கள் அதற்காக பணியினை ஆரம்பிக்க வேண்டும். அதனாலே உங்கள் பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலே இருந்து அந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு கீழே இறங்கி வருகின்ற பொழுதெல்லாம் 8 பேர் இறந்து விட்டார்கள், 9 பேர் இறந்து விட்டார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 60 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் 111 பேர் நம்முடைய அரசு மருத்துவமனையிலே, நம்முடைய கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலே இருப்பதாக இன்றைய வரைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை எங்களுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அவர்கள் இங்கே வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் அதில் இருக்கின்ற வெகுஜன சாபங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் என்பது 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடு என்பதும், அந்த மாணவர்களுக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்திருந்தால் கூட இன்றைக்கு நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே போன்று பல்வேறு இயக்கங்களும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதிர்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வந்து இங்கே ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? அவருடைய இதுல இருக்கக்கூடிய, கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் ஒரு மாதத்திற்கு, ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ஒரு அறிக்கையை, ஒரு மனுவை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களே கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது பெருகி வருகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று செந்தில்குமார் கொடுத்தார்கள். ஆனால் செந்தில்குமார் கொடுத்தார்களே, சட்டமன்றத்தில் பேசினார்களா? இல்ல, பேசல. ஆனா அதற்கு எதிர் நடவடிக்கையாக ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்தினார்களா? இல்ல. ஆக அவருக்கும் ஏதோ உணர்ந்தை இருக்கிறது. மாவட்ட ஆட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள், ஆட்சி வருவாய்த்துறையிலே அதிகாரிகள், காவல்துறையிலே இருக்கிற அதிகாரிகள், இன்றைக்கு இருக்கின்ற 2 எம்எல்ஏ தானே பக்கத்தில் தானே சட்டமன்ற அலுவலகம் இருக்கு. ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல? அது
எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஆக அவரை போன்றவர்கள் அரசியல்வாதிகள் இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி பண்ணுவதில் நடவடிக்கையிலே அவர்களுடைய ஈடுபாடும் இருந்திருக்கிறது என்பதால் உண்மை. ஆக அந்த அளவிலே அரசினுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம் என்பது பல்வேறு நடவடிக்கைகளை அறிவிப்புகளாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் கவலையோடு பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஏறக்குறைய 111 பேர், ஏறக்குறைய இன்னும் 150 பேர் அரசு மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த உயிர்களையாவது காப்பாற்றுவதற்கான துரிதமான தேவையான சிகிச்சைகளை அளித்து அவர்களை உயிர் மீட்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தேவையான நடவடிக்கையாக இருக்கும் என்று சொல்லி 50 லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற கட்சியினுடைய கோரிக்கையை முன்வைத்து இதற்காக பேசுவதற்கான வாய்ப்பளித்து மிக நன்றி வருகிறேன். வருகை தந்துள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இன்னைக்கு நடந்த இந்த பெரிய துயரமான ஒரு சம்பவம் என்பது ஏதோ நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு செய்தி அல்ல, வேடிக்கை பார்த்து செல்வதற்கான ஒரு சூழலும் அல்ல. இன்றைக்கு நடந்த இந்த பேராபத்து, உயிரிழப்பு என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்திருந்தால் அந்த துக்கத்தை எண்ணி எப்படி நாம் வேதனைப்படுவோமோ அப்படி ஒரு வேதனை ஆழ்த்தியுள்ளது. நாங்கள் ஒரு குழுவாக கருணாபுரம் சென்றோம். அங்கே எங்க பார்த்தாலும் தெருவுக்கு மட்டுமல்ல, வீடு வீடுக்கு ஒப்பாரி அவலங்கள். ஏன் இந்த அவலங்கள் நடக்க வேண்டும்? கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு, அதற்காக கண்காணிப்பதற்கு, தங்கள் கடமையை செய்வதற்கு அந்த கருணாபுரம் பக்கத்திலேயே காவல் நிலையம் இல்லையா? நீதிமன்ற வளாகம் இல்லையா? வருவாய்த்துறை வளாகம் இல்லையா? இங்க நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள மதுவிலக்கு அமல் பிரிவு இல்லையா? இத்தனை அதிகாரிகளும் காசை வாங்கி ஜோப்ல போட்டுக்கிட்டு கடமை செய்வதற்கு தவறியதால் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கும் விற்பனை செய்பவர்களுக்கும் துணை போவதால் தான் இந்த அவலம் நடந்தது, இந்த உயிரிழப்பு நடந்தது. எனவே நாங்கள் சொல்கிறோம், இத்தனை பேரும் கொலையாளிகள் தான். இவர்கள் மேல் கொலை குற்றம் சுமத்த வேண்டும். இவர்கள் மேல் குற்ற வழக்கு பதிவுபட வேண்டும். ஏதோ கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, கொண்டு வந்து ஏதோ கிராமத்துல வித்துட்டாங்க, பிழைப்புக்காக விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அவலம். ஆனால் இதுக்கெல்லாம் துணை போகிற அதிகாரிகள், கடமை செய்ய தவறிய அதிகாரிகள், கண்காணிக்க வேண்டிய உயர் அதிகாரிகள், இங்க சட்டம் ஒழுங்கு எல்லாம் செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வச்சிருக்க அதிகாரிகள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்காரு. இத்தனை பேரும் கடந்து இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொழில் நடக்குதுன்னா இதை வேடிக்கை பார்க்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு அதிகாரிகள்? எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. மக்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இங்க இருக்காது. இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த பேராபத்து நடந்திருக்கு. இன்னைக்கு இதுக்கு யாரு பதில் சொல்வாங்க? இன்னைக்கு கல்வராயன் மலையில பார்த்தாங்கன்னா கள்ளச்சாராயம் அங்கதான் காய்ச்சப்படுது அப்படிங்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சற மக்கள், நாங்க அதை தவறுன்னு தான் சொல்றோம், நியாயப்படுத்தி பேசுற. ஆனா அங்க இருக்க பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நினைச்சு பாருங்க. அங்க இருக்க பழங்குடி மக்கள் முழுமையா விவசாயம் செல்ல முடியல. காப்பு காடுங்கிற பேர்ல அவங்க விவசாய நிலங்கள்லாம் சுருக்கிடுறாங்க. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லங்கும் போது அவங்க எங்க போய் பிழைப்பாங்க? ஒரு சிலர் சட்டத்துக்கு புறம்பாக சாராயம் காய்ச்சுறாங்க. ஏன் விடுறீங்க? அவங்களுக்கு மறுவாழ்வு அடிப்படையில அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யுங்க, மானிய கடன் உதவி செய்யுங்க. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்புத்துறை அலுவலர் இருக்கீங்க, நீங்க சேர்ந்து மறுவாழ்வு அடிப்படையில அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யுங்க, சரியான அறிவுறுத்தல் செய்யுங்க, சட்டப்படியில சரியான கடமையை நிறைவேற்றுங்க. இதெல்லாம் விட்டுருவீங்க. ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் கல்வராயன் மலைன்னு சொல்லி ஒட்டுமொத்த கல்வராயன் மலையில பழங்குடி மக்களுக்கும் ஒரு அவப்பேரை மட்டும் நீடிச்சிட்டு இருக்கு. இங்க சாராயம் விற்கிறாங்க, முதியவர்கள் நோக்கி சாராயம் வித்துட்டு இருக்காங்க, முதியவர்கள் எல்லாம் சாராய பலியாகிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதிர்ச்சியான தகவலை இங்க நான் பதிவிட்டுக்கிறேன். இளைஞர்கள் நோக்கி கஞ்சா இன்னைக்கு பரிமாறிட்டு இருக்குது. இன்னைக்கு கஞ்சா போதைக்கு பல இளைஞர்கள் அடிமையாயிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு இருக்குது. இது எத்தனை அதிகாரிகள் நீங்க சட்டம் கடமை செஞ்சிருக்கீங்க? இப்படிப்பட்ட சூழலையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றோம். பக்கத்து ஊர்ல மாதவச்சேரி கிராமத்துல இந்த உயிர் பள்ளியில இளையராஜாங்கிறவர இந்த நலத்திட்டம் தராங்க. கள்ளச்சாராயத்தை உயிர் பொழைச்சு அந்த அப்பாவியான குடும்பத்துக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த அவரை கொண்டு போய் அவர் சடலத்தை எரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சடலத்தை எரிச்சதுனால அவங்கள நலத்திட்டத்தை நாங்க தரமாட்டேன்னு இதே அதிகாரிகள் மறுக்கிறாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியும், விசாரணை பண்ணும்போது தெரியும் கள்ளச்சாராயத்தை அவர் உயிர் பலியானதுன்னு. அப்படி இருந்தோம் நாங்க என்ன கேட்கிறோம்? கள்ளச்சாராயத்தை உயிர் இருந்தாரோ இல்ல சாராயம் இல்லாம உயிர் இருந்தாரோ அவருக்கான பதிவை நீங்க செய்யணும் இல்லையா? அதற்கான பதிவை செய்யாம அவருக்கான
அவருக்கான இழப்புக்கான பதிவை செய்யாம அவர் விட்டுட்டீங்க. இந்த இழப்புக்கான பதிவை செய்ய வேண்டிய கடமை யாத்திருக்குது வருவாய்த்துறை. அங்க இருக்க விஓ தானே கொடுக்கணும். இப்ப அவருக்கான இழப்புக்கான பதிவு செய்யாதனால அந்த குடும்பத்துக்கான இந்த இழப்புக்கான நலத்திட்டம் செய்யறது கேள்விக்குறியா இருக்குது. ஆனா அவரு தான் ரெண்டாவதா செத்தாங்க. இப்படி பல குடும்பங்கள் காவல்துறை முதல்ல இறந்த உடனே இதே மாதவச்சேரியில அலட்சியமா அவளை கண்டுகொள்ளாம விட்டுருக்காங்க. ஆரம்பத்திலே இதை கண்டுபட்டிருந்தா அந்த மக்களுக்கு கள்ளச்சார உயிர் போடுறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்திருக்கலாம், விழிப்புணர்வு கொடுத்திருக்கலாம், அடுத்தடுத்த இறப்புகள் தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கலாம். இதே கலெக்டர் கள்ளச்சாராயத்தை இறக்கல சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. மக்கள் மீது அக்கறை உள்ள கலெக்டர், மக்கள் மீது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு கலெக்டர் ஒரு பொறுப்பு மிக்க இல்லாம அவர் ஏதோ ஒரு அசால்ட்டா பொறுப்பு இல்லாம ஒரு பதில சொல்றது நியாயமா? அப்ப இங்க இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல, அடுத்தடுத்து சாராயம் குடிக்கிறாங்க, அடுத்தடுத்து உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகமாகுது. இன்னைக்கு சிகிச்சைக்கு பல பேர் கூடுறாங்க. இதே அரசு மருத்துவமனை இங்க இருக்க மெடிக்கல் காலேஜ்ல இன்னமும் பூர்த்தியான அளவுக்கு அவர்களுக்கு பூர்ணமாக அதிகபட்சம் உயர்தரமான மருத்துவ வசதி இன்னமும் கிடையாது. இங்க இருக்க சில பேரை சேலம் அனுப்புறாங்க, பாண்டிச்சேரி அனுப்புறாங்க, ஜிப்பர் கொண்டு போறாங்க. ஏன் இங்க இருந்து சாதாரண ஒரு நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவம் செய்வதற்காக உங்களுக்கு அருகதை இல்லாம தரம் இல்லாத ஒரு மருத்துவமனை ஏன் தலைமை மருத்துவமனை அறிவிக்கிறீங்க? அங்க உயர் மருத்துவ வசதி மேம்பாட்டான கருவிகள் இல்ல, பணியாளர்கள் குறைவுங்கிறாங்க, மருத்துவ வசதி குறைவுங்கிறாங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ணும் போது அடுத்த மருத்துவமனைக்கு சேலாங்கன்னு அனுப்பும் போது இங்க லட்சணம் என்னன்னு தெரியலையா? ஒரு 100 பேருக்கு இந்த கேள்விக்குறினா பேரிடர் காலத்துல மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு என்ன நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? எந்த வகையான மருத்துவம் கொடுக்க போறீங்க? இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் பொதுமக்கள், அப்பாவி மக்கள் இலவச கல்வி, இலவச மருத்துவம் என்று இந்த அரசை நம்பி 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 மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அப்பாவி மக்களும் ஏழ்மை நிலையில உள்ள மக்களும் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசனுடைய பாதுகாப்புடைய லட்சணம் இதுதானா? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் தரங்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இருக்க வாழ்வாதாரத்துக்கு போதுமானது. எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 10 லட்சம் என்பது போதுமானதா அல்லது அவர்கள் வாழ்வாதாரத்தை முழுவதுமாக நிவர்த்தி செஞ்சிருமா? எனவேதான் நாங்கள் கேட்கிறோம், இந்த 10 லட்சம் ரூபாய் இல்ல 50 லட்சம் ரூபாய் நிதியை வழங்குங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்குங்க. கல்வாய் மலை வாழ் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்கான அந்த பகுதி வாழ் மக்களுக்கான விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குங்க, வேலை வாய்ப்புகளை கொடுங்க, கூலி கிடைப்பதற்கான வழிவகை செய்யுங்க. அங்க கடுக்காய் விளையுது, செதறி கிடக்குது கடுக்காய் எல்லாம். அந்த கடுக்காய் கொட்டையை எடுத்துதான் காய்ச்சலாம் கள்ளச்சாராயம். அப்ப அந்த கடுக்காய் கொட்டெல்லாம் எடுத்து கடுக்காய் தொழிற்சாலை செய்யுங்க. அங்க பிரதானமாக விளையுது மரவள்ளி கிழங்கு. அந்த மரவள்ளி கிழங்கு அறுவடைகளை கொள்முதல் செஞ்சு ஜவ்வரிசி தொழிற்சாலை உருவாக்குங்க. இப்படிப்பட்ட விவசாயம் தொழிற்சாலை உருவாக்கி அவர்களை வாழ்வாதாரத்தை வழிவகை செய்யுங்களே தவிர அவர்களை சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் ஈடுபடுறாங்க. அவர் பேர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் கடமையும் அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த கூட்டத்தின் கேட்டுக்கொள்கிறோம். பேச வாய்த்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.